டுடே இந்த ஃபோர்த் கொஸ்டினை பார்ப்போம். ஈருறுப்பு கோவைகளின் விரிவு. அதில் வர இந்த கொஸ்டின் ரைட். இன் விரிவில் உள்ள மாறா உறுப்பு 93 காட்டுக. மாறா உறுப்புன்னு சொல்றது மாறிலியை தான் மாறா உறுப்புன்னு சொல்லி கிடக்கு. அப்போ என்ன செய்யறேன், நான் முதலாவது 1 + x கணம் அப்படி இருக்கட்டும், நான் இவரை மட்டும் எடுத்துக்கொள்றேன். x - 1 √x அவருக்கு நாங்கள் படித்து விரிவை நாங்கள் ஒரு எழுத போகிறோம். பொது உறுப்பு நான் அவருக்கு எழுதுறேன். இப்போ இவரை நான் எடுத்துக்கொண்டேன்டா இவற்றை பொது உறுப்பு என்னென்று வரும்? ஜூஆர் என்று சொல்கிறது என்சிஆர் எக்ஸினுடைய n - r என்றா 9 - r இன்று 1 √x ஸ்மால் r என்று வரப்போகுது. ஸ்மால் r. இனி எக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு செட் ஆக்கினீங்கன்னா என்சிஆர் எக்ஸினுடைய 9 - r பாருங்க. இங்கே என்ன வரும்டா ஒரு -1 r ஸ்மால் r ஆறாம் அடுக்கு. அடுத்தது 1 √x ஆறாம் அடுக்குன்னு சொல்றது அது எக்ஸினுடைய -12 வந்துடும் அடுக்குல. ஏன் அதை நீங்க பாத்தீங்கன்னா இது எழுதுற பாருங்கோ. 1 √x என்று சொல்றது என்னது? எக்ஸினுடைய அரையாம் அடுக்குன்றது அது நேச்சுட்டி. மேலே போனா மறைச்சுட்டி எப்படி வரும்? எக்ஸினுடைய -12 என்று வரப்போகுது. ஸோ புல்லா இதுக்கு ஸ்மால் r இருக்குன்றபடியா அது என்ன வரும்? இந்த r இங்கே இருக்கப்பட போகுது. அப்போ இப்படி வரப்போகுது. இனி நாங்கள் என்ன செய்வோம், செட் பண்ணினோம்டா என்சிஆர் -1 r முன்னுக்கு போடுறேன். ஏன்னா அது ஒரு பெருமானம். -1 ஸ்மால் r -1 ஸ்மால் r என்று சொல்றது அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் 1 போடலாது -1 போடலாது. என்ற ஸ்மால் r ஒற்றை எண் எடுத்தா மைனஸ்லேயே வரும் ஆன்சர். -1 வரும். ஸ்மால் r இரட்டை எண் எடுத்ததுண்டா உங்களுக்கு +1 வரப்போகுது. அதனால எங்களுக்கு என்ன எடுக்க மட்டும் தெரியாது, அப்படிதான் வச்சிருக்கணும். ரைட். அடுத்தது என்ன வரப்போகுது? எக்ஸினுடைய 9 - 3r/2 என்ன? 3r/2 ரைட். எக்ஸினுடைய 3r/2 வந்திருக்கு. 3r ரைட். 3r/2. அப்போ விட்ட பொது உறுப்பை நாங்கள் எழுதிட்டோம். இப்போ கேள்வியில் போய் பார்ப்போம். ஒரு மாறா உறுப்பு, அதாவது மாறிலி வரணும்டா என்னென்ன சந்தர்ப்பத்தில் மாறிலி வரும்? இந்த 1 இவ்வளோத்தின் பிரிவில் எக்ஸினுடைய 0ஆம் அடுக்கு வரும் தானே? எக்ஸினுடைய 0ஆம் அடுக்கு கட்டாயம் வரும். ஸோ இந்த 1 எக்ஸினுடைய 0ஆம் அடுக்கை பிறக்கும் போது ஒரு மாறிலி வரும். அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் கணம் இருக்கண்டா இவ்வளோத்தின் பிரிவில் எக்ஸினுடைய -3 எக்ஸினுடைய -3ஆம் அடுக்கு வந்துண்டா இவரும் பிறகு போகிற என்ன வரும்? ஒரு மாறிலி வரும். எக்ஸினுடைய 3 எக்ஸினுடைய -3 பெருக்கப்பட்டா எக்ஸினுடைய நோட் தான் பெறப்போகுது. அப்போ அது ஒரு மாறிலி. இப்போ உங்களுக்கு 2 சந்தர்ப்பம் இருக்குது மாறிலி வர்றதுக்கு. அப்போ நான் முதல்ல என்ன காணணும்? நாங்கள் காண வேண்டியது எக்ஸினுடைய நோட்டை காணுவோம். இந்த இப்போ நாங்கள் இப்போ இதில் இருந்து கொண்டு இதில் இருந்து கொண்டு எக்ஸினுடைய நோட்டை காணணும்டா என்ன போடணும்? கண்டுபிடி பார்ப்போம். 9 - 3r/2 இவ்வளோத்தையும் சுருக்கு என்ன வரணும்? 0 வரணும். 0 வரணும்டா நீங்கள் பார்த்து உடனே அதை போடலாம். என்ன வரணும் உங்களுக்கு? ஸ்மால் r என்று சொல்கிறது 6 கொண்டு வரப்போகுது. 6 போட்டால் தான் 2 சுருக்கணும் 9. அப்போ 0 வரும். அப்போ ஸ்மால் r 6 போடுற நேரம் என்ன வரப்போகுது? எக்ஸினுடைய 0ஆம் அடுக்கு வரப்போகுது. ஸோ எக்ஸினுடைய 0ஆம் அடுக்கு என்ன வரப்போகுது? ஸ்மால் r போடுற நேரம் என்ன? அப்போ என்னுக்கு பதிலாக NC6 சாரி இங்கே என்னுக்கு பதிலாக 9 என்ன? இங்கே என்னன்னு சொல்கிறது 9. இந்த எண் 9, இது 9, இவரும் 9, இவரும் 9. ரைட். அது என்ன வரப்போகுது? ஸோ 9 C6 -1
6ஆம் அடுக்கு அவ்வளோதான். அங்கே என்ன வரப்போகுது? எக்ஸினுடைய நோட். அடுத்து நாங்கள் யாரை பார்க்கணும்? -3ஆம் அடுக்கு பார்க்கணும். -3ஆம் அடுக்கு பார்த்தோம்னா திருப்பி ஒரு சாமர்த்துவம் 9 - 3r/2 சுருக்கின மட்டும் எங்களுக்கு என்ன வரணும்? -3. -3. ஸோ இது நீங்கள் சுருக்கினீங்கன்னா 9 12 8 8 வரும். சுருக்கினீங்கன்னா சிமோல் ஆறு என்ன வரப்போகுது? 8. ஸோ எக்ஸினுடைய -3ஆம் அடுக்கு பிடிச்சோம்னா என்ன வரப்போகுது? 9c8 -1 8ஆம் அடுக்கு எக்ஸினுடைய -3ஆம் அடுக்கு வந்திருக்கு. பாருங்க, நாங்கள் காண வேண்டிய ரெண்டையும் கண்டுட்டோம். எக்ஸினுடைய நோட்டையும் கண்டுட்டோம், எக்ஸினுடைய -3ஐயும் கண்டுட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும் 1 தர எக்ஸ் நோட்டுன்னு சொல்றது ஒரு மாறிலி. இப்போ மாறிலி என்று நான் இங்கே திரும்ப போடுறேன். மாறிலி என்று போட்டோம்னா மாறிலிகள் என்ன? மாறிலிகள் என்று போட்டோம்னா மாறிலி இது வேற போகுது 1 தர அங்கால ஒரு எக்ஸ் நோட் என்ன? 1 தர எக்ஸ் நோட்டுக்கு பதில் என்ன வந்திருக்கு? எக்ஸ் நோட்டுன்னு சொல்றது இந்த இதான் வந்திருக்குது 9c6 -1 6 என்ன? அப்போ அது நான் 1 போட்டுக்கொள்றேன். எக்ஸினுடைய நோட் இது வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே அடுத்தது எக்ஸ் கணம் தர எக்ஸினுடைய -3 என்ன? ஸோ இதில் வந்து எக்ஸ் கணம் தர 9c8 -1 8ஆம் அடுக்குன்னு சொல்றது 1 தான் எக்ஸினுடைய -3. அவ்வளோதான். அதில் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா சரி. 1ஓட எக்ஸினுடைய நோட் 0ஆம் அடுக்கை பெருக்கும்போது மாறிலி வரும். எக்ஸ் கணத்தோட எக்ஸினுடைய -3ஆம் அடுக்கு அந்த ஒரு உறுப்பை பெருக்கும் போது மாறிலி வரும். அப்போ உங்களுக்கு 2 மாறிலி வரப்போகுது. அப்போ அந்த 2 மாறிலியும் கண்டு கூட்டுறதான் வேலை. ஸோ பொது உறுப்பு எழுதுவ போகிறோம். பொது எழுதி போட்டு எக்ஸினுடைய 0ஆம் அடுக்கு பெறணுமெண்டா சிமோல் ஆருக்கு பதில் என்ன போட போகிறோம்? ஸோ 6 போட்டோம்னா எக்ஸினுடைய 0ஆம் அடுக்கு வந்துடும். அதை வச்சுக்கொண்டு எக்ஸினுடைய 0ஆம் உறுப்பை கண்டுபிடிச்சிடும். இது எக்ஸினுடைய 0ஆம் உறுப்பு. எக்ஸ் நாட் உறுப்பு என்ன? இவர் வந்து எக்ஸ் நாட் உறுப்புன்னு போட போகிறோம். உறுப்பு. அதே மாதிரி அடுத்து இவர் என்னது? எக்ஸினுடைய -3ஆம் உறுப்பு. எக்ஸினுடைய -3ஆம் உறுப்பு. 2 உறுப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். 2 உறுப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இனி சரிதானே? 1 எக்ஸ் நோட்டால் பெருக்கும் போது ஒரு மாறிலி ப்ளஸ் திருப்பி இந்த எக்ஸ் கணத்தால் எக்ஸினுடைய -3ஆம் உறுப்பை பெருக்கும் போது ஒரு மாறிலி. அப்போ அப்படியே போட்டுட்டோம். இனி 9c6 சொல்றது என்னென்னு வரப்போகுது? 9 ஃபேக்டோரியலுங்கள் 6 ஃபேக்டோரியல் தர என்ன வரப்போகுது? 9ல் இருந்து கொண்டு 6 கழிச்சோம்னா 3. அடுத்தது 3 ஃபேக்டோரியல். சக 9c8 என்று சொல்றது நேரடியாக உடனே போட்டுக்கொள்ளலாம், 9 போட்டே கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வேணுமெண்டா தெரியாத ஆக்களுக்கு நான் இப்படி போட்டுக்கொள்றேன். 9 ஃபேக்டோரியலுங்கள் 8 ஃபேக்டோரியல் தர என்னென்னு வரப்போகுது? 9ல் இருந்து 8 கழிச்சு விட்டோம்னா 1 தர ஒரு ஃபேக்டோரியல். அவ்வளோதானே? இந்த எக்ஸ் கரம் எக்ஸ் -3 பெருக்கினா எக்ஸின் நோட். அப்போ இவ்வளோ ஒரு மாறிலி தான், ஃபுல்லாக மாறிலி. வெந்தரனை சுருக்கினா உங்களுக்கு 93 வரணும். ஸோ மேலே 9 ஃபேக்டோரியலை போட்டுக்கொள்ளலாம். எத்தனை ஃபேக்டோரியல்? 6 ஃபேக்டோரியல் தர 7 தர 8 தர 9. 7 தர 8 தர 9 கீழே போட்டுக்கொள்ளலாம். கீழே ஒரு 6 ஃபேக்டோரியல் இருக்க போது 6 ஃபேக்டோரியல் தர 3 ஃபேக்டோரியல் பெரும்பாலுமே என்னது? 2 தர 3 என்ன? 6. ஸோ 2 தர 3. ரைட். அடுத்தது மேலே என்ன போட போகிறோம்? 9 ஃபேக்டோரியலை 8 ஃபேக்டோரியல் தர 9. உங்களுக்கு விளாங்கோணம் பண்ணுறபடியாக தான் நான் அப்படி வெளியே காட்டுறேன். மற்றபடி நீங்கள் நேரடியாகவே
போட்டு விடலாம். அடுத்தது ஒரு ஃபேக்டோரியல் இல்லை, ஒரு ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல். அப்போ 8 ஃபேக்டோரியல் வரப்போகுது. இனி சுருக்கி விடுங்க. 8 ஃபேக்டோரியல் இல்லை, அப்போ அங்கே ஒரு 9. இனி இந்த 6 ஃபேக்டோரியல் இல்லை, 3க்குள்ள 9 ஒரு 3 முறை, 2க்குள்ள 8க்குள்ள 2 4 முறை, 4 3 12 12 எத்தனை 84. ஸோ 84 சக அங்கால ஒரு 9, ஆன்சர் 93. ஆன்சர் 93 உங்களுக்கு வந்துட்டு. இதைத்தான் அவங்களும் விட்டது. இவ்வளோதான். இப்போ நாங்கள் இதில் எக்ஸினுடைய பூஜ்ஜியம் மடக்கம் எப்போ என்னென்ன சந்தர்ப்பத்தில் மாறிலி வரும் என்று எங்களுக்கு தெரிஞ்சுதுண்டா சரி, அவ்வளோதான், ஈஸி. இப்போ நீங்கள் படியாக செய்கை வழியோட படியாக எழுதுவோம்.